அன்புள்ளம் கொண்ட நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அதில் வரக்கூடிய விஷயங்களில் முக்கியமாக என்னென்னா, பல பேருக்கு திருமணம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது டிலே ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்களே இப்போ பல பேர் சொல்கிறதையும் நீங்கள் கேட்குறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் ஏற்படுறத நம்ம ரெகுலராக பார்க்குறோம். அப்போ இந்த துளாராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் ஏன்னா திருமணம்ன்ற ரொம்ப ஒரு வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு சில பேர் சாதாரணமாக இருப்பாங்க, திருமணம் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பூஸ்டப் கிடச்சிரும். இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா கூட திருமணம் ஆனப்புறம் தான் நானே நல்லா டெவலப் ஆனேன். அது திருமணம்ன்றது இன்னொருத்தவங்களுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது நம்ம வீட்டுக்கு சேரும் பொழுது, நம்ம கூட சேரும் பொழுது நம்ம வாழ்க்கையை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அது ஒரு முன்னேற்றம். அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய குழந்தைங்க, அவங்களுடைய நட்சத்திரங்கள், ராசிகள் நமக்கு எந்த மாதிரி உதவுறது, அது எப்படி வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறது அப்படின்றது தான் நமக்கு வாழ்க்கையினுடைய ரகசியமாக இருக்கு. அப்போ திருமணம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதை துளாராசி அன்பர்களுக்கு திருமணம் எப்போ நடைபெறும், எந்த காலகட்டங்கள் திருமணத்துக்கு உகந்ததாக இருக்கு, திருமண சம்பந்தமான விஷயங்கள் என்ன, எந்தெந்த பாவங்கள் திருமணத்தை குறிக்கும், எந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணத்தில் தடை எப்படி ஏற்படுறது, தடை ஏற்பட்டால் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக திருமணத்தை பற்றின ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம பார்க்கலாம். அப்படின்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகம் வேணும். ஆனால் பொதுவான விஷயங்கள், ஒரு ராசிக்கு திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்றது, ஒரு ராசிக்கு உள்ள விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். அதுபடி பார்க்கும்பொழுது துலா ராசி அப்படின்றது சுக்கிரனுடைய வீடு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை 3-4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம், அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த ராசிக்கு 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி இருக்கு இல்லையா, அதுதான் களத்திர ஸ்தானம்னு பேரு. இவங்களுக்கு களத்திர காரகன் அப்படின்னு சொல்லணும்னா செவ்வாய் தான் களத்திர காரகன். பொதுவாக இவங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னா செவ்வாய் தான். பொதுவாக பெண்களுக்கு செவ்வாய் களத்திர காரகனா வேலை பார்க்குறாருன்னு, ஆண்களுக்கு சுக்கிரன் களத்திரக்காரனா வேலை பார்க்குறார் அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ திருமண காலத்தை பற்றி யோசிக்கும் பொழுது இவங்களுக்கு ஒன்று செவ்வாய் சம்பந்தப்படணும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது வீடு, இவங்களுக்கு 2வது வீடும் செவ்வாயோட வீடு தான், விருச்சிக ராசி. ஸோ செவ்வாய் இவங்களுக்கு ரொம்ப திருமணத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கு. செவ்வாயோட நட்சத்திரமோ இல்லை செவ்வாய் வீடு மேஷ விருச்சிக ராசிகளாக இருந்தாலும் இவங்களுக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரி திருமணம் 2ஆம் இடம் அப்படின்றது அது சம்மந்தப்படணும். அது மாதிரி 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் சொல்லுவாங்க. 9ஆம் இடம், இந்த 9வது வீட்டுக்கு அதிபதி புதன், அவர் சம்பந்தப்படணும். இப்போ இந்த ராசியை சேர்ந்தவங்க காதல் அது மாதிரியான விஷயங்களை போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஸோ சனி பகவான் சம்மந்தப்படணும். ஸோ இப்போ இவங்களுக்கு எப்படின்னா, ஒன்று செவ்வாய் சம்மந்தப்படணும், இல்லை புதன் சம்மந்தப்படணும், இல்லை சனி பகவான் சம்மந்தப்படணும். இவங்க சம்மந்தப்படும் பொழுது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல சித்திர நட்சத்திரம், அவங்களுக்கு செவ்வாய் தசை தான் ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு செவ்வாய் தசையில கல்யாணம் நடக்கும்னு சொல்ல முடியாது. செவ்வாய் தசை ஒரு 3 வருஷம் இருக்குன்னா 18 வருஷம் ராகு தசை, 18-3-21. அதுக்கடுத்து குரு தசை வரும் 16 வருஷம். இந்த குரு தசையில தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குரு இவங்க ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கணும், இருந்தாங்கன்னா கல்யாணம் சிக்கல் இல்லாமல் நடக்கும், இல்லாட்ட கல்யாணம் டிலே ஆகும். குரு தசையில செவ்வாய் புத்தி, குரு தசையில புதன் புத்தி,
அது மாதிரி குரு திசையில சனி புத்தி, இதெல்லாம் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான காலகட்டங்களா இருக்கு. சனிபவனுடைய நட்சத்திரங்கள் கூட நல்லபடியா ஒத்து வரும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் அவங்க பிறக்கும் பொழுது அவங்களுக்கு ராகு தசை தான் இருக்கும். ராகு தசை ஒரு 18 வருஷம் அல்ல ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ 10 வயசு வரைக்கும் ராகு தசை அவங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை 16 வருஷம், 10, 16, 26. ஒன்று குரு தசையில் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், இல்லாட்டினா சனி தசை ஆரம்பத்திலே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஏன்னா 5வது வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் வராரு. இந்த ராசிக்கு சனி பகவான் யோகக்காரர். அதனால இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு சனி தசையில கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பேசி தடையாகி அதுக்கு அடுத்து கல்யாணம் ஆகிடும், டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு. இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். 7ஆம் இடம் செவ்வாயோட வீடு இல்லையா, குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருக்காங்க இல்லையா, அதனால குடும்பத்திலையும் சரி கல்யாண வாழ்க்கையிலையும் சரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட அவங்க ஒத்து போக முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். இதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முருகனை வணங்குறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான் அப்படின்னாலும் நீங்க முருகனை வழிபடணும். ஆனா முருகன் வள்ளி தேவானையோட இருக்கக்கூடிய முருகனை வழிபடுறது அதெல்லாம் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். எந்த மாதிரி முருகனை வழிபட நமக்கு பலன் கிடைக்கும்ன்றதே ஒரு தனி இது. அந்த மாதிரி நம்ம அந்த முருகனை நம்ம வழிபடும் பொழுது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா அந்த கல்யாணம் கூடி வரும். உங்களுக்கு ராகு திசையில யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேனோ, இல்ல குரு திசையில கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன்னா குரு பகவானை வழிபடுங்க. சனி திசையில கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க சனி பகவானை வழிபடுங்க, இல்லாட்டினா பெருமாளை வழிபடுங்க. பெருமாளை வழிபட்டீங்கன்னா நிச்சயமா கல்யாணம் ஆகும். அதுவும் இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வீடு கல்யாணம் இந்த ரெண்டுக்குமே திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கினீங்கன்னா நல்லது. ஆனா கீழே நீங்க முக்கியமா பத்மாவதி தாயாரையும் வணங்கணும். பத்மாவதி தாயார்கிட்ட தான் கோரிக்கை வைக்கணும். திருப்பதியில போய் வணங்கிட்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு திரும்ப பத்மாவதி தாயார்கிட்ட இந்த தடையெல்லாம் நீக்கி எங்களுக்கு இது மாதிரி நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி பத்மாவதி தாயார்கிட்ட தான் வணங்கணும். இந்த மாதிரி நீங்க வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தடை இருந்ததுன்னா டக்குன்னு விலகி உங்களுக்கு கல்யாணமோ இல்ல வேலையோ இல்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ நல்லது நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோரா நீங்க வணங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய வீட்டிலேயே பிரச்சனைகளா இருந்தனாலே நீங்க செவ்வாய்க்கிழமை போய் முருகனை வழிபடுறது, முருகனுக்கு விளக்கு போடுறது, அதுவும் வள்ளி தெய்வானோட எங்க இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சிவன் கோயிலையும் இருக்கும். சுப்பிரமணியன் பேரு. சூன்னா சுபம், சுபநாள், சுபயோக அப்படின்னு சொல்லுவாங்க. சு அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம். மணியர்னா தருபவர்னு அர்த்தம். சுப்பிரமணியன்னா மங்களங்களை தருபவர்னு அர்த்தம். மங்களன் அப்படின்னாலே செவ்வாய்னு அர்த்தம். ஸோ அதனால வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்க. ரொம்ப தடையா இருக்கு, நான் ஏற்கனவே நிறைய வணங்கிட்டேன், எனக்கு இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க சத்ரு சம்ஹார திரிசதின்னு சொல்லி அர்ச்சனை இருக்கு. ஷண்முக அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க, சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. அந்த அர்ச்சனையை செஞ்சு வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு காரியங்கள் டக்குன்னு விடுபட்டு நடந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க வழிபட்டு வாழ்க்கையில கல்யாணம் ஆகி எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.